படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ரயில் நிலையத்தில் பெண் போலீசிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட நபரை அடித்து தொங்கவிட்டு தூக்கிச் சென்ற காட்சிகள்தான் இவை. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த 25 வயதான பெண் காவலர் ஒருவர் கடந்த 15ஆம் தேதியன்று பணியை முடித்துவிட்டு பழவந்தாங்கலில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது எழும்பூர் ரயில் நிலைய மின்சார ரயிலில் ஏறிய பெண் காவலர் நள்ளிரவு 11:30 மணியளவில் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார். அந்த நேரம் ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் இறங்கி வெளியே நடந்து செல்ல முற்பட்ட போது இருள் சூழ்ந்த பகுதியில் மறைந்திருந்த மர்ம நபர் ஒருவர் பெண் காவலரின் பின்பகுதியில் இருந்து வந்து கீழே தள்ளி கழுத்தில் அணிந்திருந்த 1.5 சவரன் தங்கச் செயினை பறிக்க முயன்றதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண் போலீசிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மது போதையில் இருந்ததாக கூறப்படும் அந்த மர்ம நபர் பெண் காவலரை கீழே தள்ளி அவர் மீது அமர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாகவும் அப்போது தனது தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கொடூரனிடம் இருந்து போராடிய பெண் காவலர் அவன் கையை கடித்ததால் வலிதாங்க முடியாமல் அந்த கொடூரன் கையை எடுத்ததாகவும் பின்னர் பெண் காவலர் கத்தி கூச்சலிட்ட நிலையில் அங்கிருந்த பயணிகள் சிலர் அந்த மர்ம நபரை மடக்கி பிடித்து சட்டை கிழிய தர்மடி கொடுத்திருக்கிறார்கள். பின்னர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அந்த நபரை போலீசார் தோளில் தூக்கிச் சென்றனர். விசாரணையில் அந்த நபர் சிட்லப்பாக்கத்தை சேர்ந்த 40 வயதான சத்யபாலு என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சத்யபாலு மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்த ரயில்வே போலீசார் சத்யபாலுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைத்திருக்கிறார்கள். ஓடும் ரயிலில் கர்ப்பிணி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட சம்பவம் நடந்து சில நாட்களிலேயே பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் போலீஸ் மப்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி பிடிச்சி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்காரு. அப்போ செயின் அறுத்துருக்காரு. செயின் அறுக்கும்போது அந்த அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு ஐயா, நைட்டு 12 மணிக்கு. அப்போ சத்தம் போடவும் எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க பாய்ஸ் பேச்சுலர் இருக்காங்க, இந்த இவங்க தான் இருந்தாங்க. பக்கத்தில் ஹாஸ்டல் பாய்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சத்தம் கேட்டு ஓடி போய் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அவன் ஓடி இருக்கான். பிடிச்சிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட வீடியோ இந்த இவர் தான் நாங்கள் பிடிச்சவங்க அவங்க தான். அப்புறம் வீடியோ அதை போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்திருக்கு. அது வந்து இப்போ நடந்துருக்கு முந்தா நாள். இது ஒரு இன்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி அடிக்கடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. செயின் ஸ்னாப் நடக்குது, அப்புறம் பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை விட இன்னொன்று என்னென்னா, இந்த மெயின் வந்து இந்த ஒயின் ஷாப்ஸ் சார். இந்த ஒயின் ஷாப்பை வந்து நீங்கள் வேறு இடத்துல வச்சா நான் தான் சந்தோஷமாக இருக்கும். இந்த பழவந்தாங்கல் நங்கநல்லூர் மக்கள் உங்களை கோடி கும்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஒயின் ஷாப் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிட்டு ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 2 சைடு உட்காந்துக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டெப்ஸில் நடக்கிறதுல குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் வச்சுறாங்க. போய் பாருங்கள், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாது, இறங்க முடியாது, அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஏகப்பட்ட லேடிஸுங்க போகிறாங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கே ஒரு நிலம் பண்ணும் போது இப்போ மற்ற லேடிஸுக்கு எப்படின்னு பார்க்குது, அதை நம்ம தான் இது பண்ணோம். அது நாங்களும் சில டைமில் ஓடி போய் காப்பாற்றிடுங்க. எவ்வளோ பேரை காப்பாற்றிட்டு வந்துடுவோம். நாங்கள் போனோன்னா ஓடி போய் ட்ரெயினில் ஏறிக்குவானுங்க. அந்த படிக்கட்டு மேலே சில சிலம்புலாம் நடக்கும். லேடிஸ் வந்தாங்கன்னா அப்போ பார்க்கும்போது நாங்கள் இங்கேருந்து தோற்றின்னு ஓடுறதுல ஓடி போய் ட்ரெயின் வரும், ஏறி ஓட்டுருவானுங்க. அது மாதிரி நடந்ததுங்க. அதனால் போலீஸ் பாதுகாப்பே இல்லைங்க. சில பேர் போலீஸுக்காரங்களே போட மாட்டாங்க இந்த இடத்துல. அதனால நைட் டைமில் 11 மணி ட்ரெயின் 12:30 மணி வரைக்கும் இது. 12:30 கடைசி வண்டி 12:30 மணி தாம்பரத்தில் வந்துடும். லேடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தான் இல்லை. அவங்க மனது தைரியத்தோடு தான் போவாங்க. இல்லைன்னா ஆளை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள யாரா வர வச்சுட்டு போனால் தான் உண்டு.
இச்சம்பவத்தை தொடர்ந்து ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.